அதாவது பார்த்தீங்கன்னா பேசிக்காக காமராஜர் தான், அவர் தான் ஃபவுண்டர். இதை வந்து தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஓமந்தாரில் இருந்தார். அவருடைய அவங்களாம் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரியாமல் போச்சு. இவரது சரி கொஞ்சம் அந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு படித்தோம். படிக்கும்போது அது டெவலப் ஆச்சு. அது அப்போ தான் தெரியுது அவருடைய விஷயங்கள்லாம். நாங்களாம் அவர்களுடைய பயணம் செஞ்சவங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் போய் வீட்டில் போயிட்டு அவங்க விஷ் பண்ணுவோம். இந்த பொலிட்டீஷியன்ஸ் லெவலுக்கு வரல, ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன். அதே போல் அந்த தகுதிக்கு இருக்கிறவர் எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் கொஞ்சம் மக்களின் தலைவரா வந்தார். அவரு வந்து அது என்ன வேணுமோ எதுவுமே அவர் கடைபிடிக்கல. சிறுதானிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஜுகேஷன் நிறைய திட்டங்கள்ல வந்து. ஆக்சுவலாக நான் கடைசி வரைக்கும் ஓட்டு போட்டது கருணாநிதி தான் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ உட்காந்து யோசிச்சு பார்த்தா ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு எப்படி ஜெயலலிதா அம்மா வந்து இறந்ததுக்கப்புறம் நல்ல பேர் வாங்குறாங்க, அப்போ அதுலேருந்து எப்படி மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க கடைசியில். ஆனால் இப்போ இல்லை, அதனால அதை பற்றி பேசி இல்லை. ஆனால் இப்போ உட்காந்து யோசிக்கும்போது எனக்கு பெட்டர்னா அது ஜெயலலிதா அம்மா தான் தோணுது. அதே போல் ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும். நான் எப்பயுமே சேஞ்ச் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஒவ்வொரு எலெக்ஷன் நான் சேஞ்ச் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நடக்கலை. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே இதில் தான் ஏதாவது ஒன்று வேரி ஆகி வருது. நெக்ஸ்ட்டு நான் விஜய்க்கு தான் போகிறேன். அது யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கும்போது எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க வெற்றி வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க எப்படி கூட்டணி நோக்கி போகிறாங்க, கண்டிப்பாக கூட்டணி இருந்தால் தனிச்சுன்னு தான் ஜெயிக்க முடியாது. கூட்டணி எங்கே போகிறாங்க, எதை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் என்னோட ஓட்டு விஜய்க்கு.